அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் நவம்பர் 14ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 23,622 வர்த்தகம் ஆயிட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. இங்கே நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி எப்பவுமே ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுக்கப்படும். ஏடிஎம் ஆப்ஷனுக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கும் 0 செய்யப்படும். இது நம்மளுக்கு முழுக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிஃப்டியோடது பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ 0 பண்ணணும். அதற்காக மூமெண்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23,500 டு 23,600, இந்த 23,500 டு 23,600க்கு உண்டான கேப் என்னென்னா 100 ரூபாய். எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே 100 ரூபா மட்டும்தான் இருக்க வேண்டிய கட்டாயமாக எக்ஸ்பைரியில் பண்ண போகிறாங்க. அப்போது 23,500 கால் 154 ரூபாய் இருக்காங்க. 23,600 புட் 83 ரூபாய் இருக்கிறாங்க. 237 ரூபா, 100 ரூபாய் தான் இருக்கணும். அப்போ 137 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான் டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூவை கண்டிப்பாக 0 செய்ய வேண்டும். அதுதான் இதற்கு கொடுக்கக்கூடிய கான்செப்ட். அதே மாதிரி 23,600 காலுடைய விலை 92 ரூபாய். 23,500 புட்டோட விலை 47 ரூபாய். அப்போது எப்படி பார்த்தாலும் ஐடிஎம் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவை தான் அவர்களுடைய சொந்த போட்டியாளர்களான ஓடிஎம் ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் நிரூபணமாகுது. அப்போது இந்த ஓடிஎம் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறாங்க, 0 செய்ய போகிறாங்க. அப்போ இந்த 0 செய்யறதுக்காக மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்கன்னா மூமெண்ட் பண்ணி இதை வந்து 0 செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தது இப்போ இங்கே ஏடிஎம் ஆப்ஷனோட மீட்டிங் பாயிண்ட். அப்போ 23,600 கால் 92 ரூபாயும் புட்டு வந்து 83 ரூபா இருக்காங்க. அப்போ இது வந்து 83 ரூபாயில் இருந்து நம்மளுக்கு வந்து 92 ரூபாய்க்குள்ளே மீட் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஏடிஎம் மீட். ஏன் இது இப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்துட்டு 23,610 நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்கனால 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் நம்ம ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு சொன்னோம், 23,610 இருக்குன்னு சொன்னோம். இது 92 ரூபாயும் இது 83 ரூபாயும் இருப்பதால் அல்ல, இதற்குண்டான வித்தியாசம் 10 ரூபாய் இருக்கிறதுனால. அப்போது இவங்க 92 ரூபாய், இவங்க 83 ரூபாயா, இது 42.33 விலை இருந்தாலும் ஃபியூச்சர் வந்து 23,610 தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இவங்களுக்குன்னா டிஃப்ரென்ஸ் தான் முக்கியமே தவிர விலை முக்கியம் இல்லை. இப்போது இதை வந்துட்டு 83 வச்சுட்டு, இது 83 விலை குறையவே இல்லை. இப்போ மார்க்கெட் ஏறுனா இவங்க விலை குறையணும். நேற்று நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம்தான் இது. இப்போ இது 83 நம்மளுக்கு மாற்றம் அடையாமல் அப்படியே வச்சுட்டு இந்த 92 192 மாற்றுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 24,710 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது எப்படி பார்த்தாலும் இவர்கள் ஏறினால் இவர்கள் குறைய வேண்டும், இவர்கள் ஏறினால் இவர்கள் கரைய வேண்டும். இதுதான் பேசிக்காக நடக்கும். ஆனால் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து முழுக்க கணக்கீட்டின் அடிப்படையில் தான் நடக்குது. அப்போ அதனால் வந்துட்டு இதை நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்குட்படுத்தி எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஏன் பார்க்குறோம், இங்கே 23,700 புட் ஆப்ஷன் அதிகமான வேல்யூமும் நடந்திருக்கு, அதிகமான
டேர்ன் ஓவரும் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒற்று கவனிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹை 214 ரூபாய். இப்போ இது 214 ரூபாய் இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் மார்க்கெட்டை 23,484 அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். 23,500 புட்டு 86 ரூபாய் அப்படின்னா 23,414 அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தே ஆகணும். அப்போ இதை நன்றாக நீங்கள் உணரணும். ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். ஆனால் இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு 23,500 புட்டெல்லாம் வந்து அதிகமான டேர்ன் ஓவர் நடக்கல. வேல்யூம் நடந்திருக்கு, ஆனால் டேர்ன் ஓவர் இல்லை. ஏன்னா இவங்களுடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால. அப்போ இந்த டேர்ன் ஓவர் படி பார்க்கும்போது 23,700 புட் அதிகமானது. அதுக்கு அடுத்து வந்து 23,600 புட் ஆப்ஷன், 23,700 கால் ஆப்ஷன், 23,800 புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரைக்குகளை ஒன்று ஐடிஎம்ஐ இருக்க முற்படுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஓடிஎம்மாக்கு பார்ப்பாங்க. இது ரெண்டு தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பே. அப்போது இங்கே 23,500 புட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 23,400 புட் ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேல்யூம் அப்படிங்கிறது கம்மியாகவும் இருக்குது, டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்குது. அப்போ மார்க்கெட் 23,600 நம்மளுக்கு 600க்கு அருகில் முடிஞ்சிருக்குனாங்க. அப்போ இதனுடைய தன்மையை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ 23,500 புட் ஆப்ஷன் படி இப்போ 65 ரூபாய்க்கு க்ளோசிங்னா இப்போ இது ஐடிஎம்மாக மாற்றோம்னா மார்க்கெட் 23,500க்கு கீழே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போது 65 ரூபாய்ங்கிற மதிப்பை கொடுக்கணுனாலே 23,435க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் இதற்குண்டான மதிப்பு 65க்கு கீழே இருக்க போகுது. அப்போ 23,500 கால் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒவ்வொன்றுக்கும் அவங்களுடைய தன்மை ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதனால தான் புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை வந்துட்டு மைனஸ் பண்ணுறோம், கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லையோட எட்ஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு புட் ஆப்ஷனுடைய மைனஸ் ஹை, கால் ஆப்ஷனுடைய ப்ளஸ் ஹை, இதுதான் ரேஞ்சோட எண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இதனை நன்றாக உணர்ந்து தான், ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அல்காரிதம் படி என்ன பண்ணியிருக்காங்க, ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்க போகுது. அதனால் இதை வைத்து தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண வேண்டும். அது அதிரடியாக இருக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மூலிமா பார்க்குறோம். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து உற்று கவனிக்கணும். அப்போது ஸ்பீடு இருக்க போகுது. இந்த ஸ்பீடு மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது, இப்போ 9:15 10 மணி. அப்போ இதுக்குள்ளே ஒரு பொசிஷன் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் ஓடிஎம் ஆப்ஷனை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா அதில் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ மீண்டும் அதனை வந்து டிகே பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பேர் ஓடிஎம் ஆப்ஷனை வாங்கிட்டு ஹோல்டு பண்ணுறீங்க, அது தப்பு. சிச்சுவேஷன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி 10% வேணால் ஏதாச்சும் மொமெண்டம் ஏற்படலாமே தவிர 90% வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் திருப்பி டிகே பண்ணிட்டு தான் திருப்பி அது ஐடிஎம்மாக மாறும்போது இம்பேக்ட் பண்ணும். அதனால் இதனை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.